பாட்டி. எடுத்த காரியத்தை முடிக்க முடியாம தோத்து போன போர்க்கைதியா தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இத பாருங்க, என்ன திட்டுங்க, சாப விடுங்க, ஏன் என் மூஞ்சில காரி கூட துப்புங்க. தயவு செஞ்சு அழாதீங்க பாட்டி. ஏப்பா இப்படி எல்லாம் பேசாதப்பா. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீயே அதிர்ச்சி ஆயிருவ. என்ன பாட்டி, ஏதாவது பிரச்சனையா? கவிதாவை பாத்தீங்களா? அவ நல்லா இருக்கல்ல? இனிமே தான்ப்பா போய் பார்க்கணும். ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே வேறப்பா. ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா. நான் அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எத்தனையோ வருஷமா உன் பெரியப்பா தான் உங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணம்னு சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஆனா இப்ப கிடைச்ச தகவல் வேற மாதிரியா இருக்குப்பா. வேற மாதிரினா? உங்க பெரியப்பா உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணலப்பா. அவங்க உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டு தான்ப்பா செத்து போயிருக்காங்க. வாயை மூடுங்க பாட்டி. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? நான் உளறலப்பா. அன்னைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போனப்ப அந்த கேஸ விசாரிச்சாரே இன்ஸ்பெக்டர், அவர் என்ன வந்து பார்த்தாருப்பா. ஆமாய்யா, என் பொண்ணும் மருமகனும் செத்ததுக்கு காரணமா இருந்தவரை நான் தான் பழிவாங்க நினைச்சேன். அதுக்கு என்ன இப்போன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவரு? அதுதான்ப்பா அதிர்ச்சியா இருக்கு. அவங்க எரிஞ்சு போனப்போ கதவு உள்பக்கம் தாழ்பால் போட்டு இருந்துச்சான். கதவை உடைச்சுக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டரே உள்ள போனாராம். நான் நினைச்ச மாதிரி உங்க பெரியப்பா உங்க அம்மா அப்பாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தா கதவை இழுத்து வெளியே பூட்டிட்டு தான் தீ வச்சிருக்கணும். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல அந்த மாதிரி இல்லப்பா. இந்த கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? போய் வேலையை பாருங்க பாட்டி. இந்த கேஸ் என்ன ஆகும்? எனக்கும் கவிதாக்கும் எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்? நாங்க வெளியே வருவோமா மாட்டோமா? ஒருவேளை நாங்க வெளியே வரலனா எப்ப வருவோம்னு எதுவுமே எங்களுக்கு இப்ப தெரியாது பாட்டி. ஆனா என்னைக்கு நாங்க வெளியே வந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து எங்க லட்சியத்தை நாங்க திரும்பவும் தூசு தட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த தர்மலிங்கத்துக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டுனா அது என் கையால தான் பாட்டி, என் கையால தான். ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. இப்போ உங்க பாட்டி சொன்னதுல 1% கூட பொய் இல்ல. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டரை நானும் பார்த்து பேசிட்டு தான் வரேன். உங்க வீடு எரிஞ்சு உங்க அப்பாவும் அம்மாவும் செத்து போன அன்னைக்கு அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சிங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க மட்டும் உள்பக்கமா கதவை பூட்டிக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள காப்பாத்தி இருக்கலான்னு அத்தனை பேரும் அடிச்சு சொல்லிருக்காங்க. ஏய், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் உள்ள விட்டது? ஆத்திரப்படாதப்பா. இந்த பொண்ணு சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா கேளு. உங்க அப்பாவும் அம்மாவும் காசுக்கு கஷ்டப்பட்டது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் உன் பெரியப்பா வசதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரேன்னு அதுவும் என் கண்ணை உறுத்துச்சு. குடும்ப சொத்தை சமமா பிரிச்சிருந்தா என் மாப்பிள்ள மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட போறாருன்னு அப்பெல்லாம் அடிக்கடி நினைச்சுக்குவேன்பா. அந்த நினைப்பு தான் பெருசாகி உங்க பெரியப்பா உங்களை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க வச்சுது. ஆனா நடந்தது டோட்டலா வேற சந்திரா. சொத்தை பிரிச்சப்போ உங்க அப்பாவுக்கு கிடைச்ச பங்க அவர் குடிச்சு சீட்டாடி
இன்னும் என்னென்னமோ விதமா செலவு பண்ணி அழிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் உங்க குடும்பம் நடக்கிறதுக்கு அன்னைக்கு உங்க பெரியப்பா தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது பத்தாம உங்க அப்பா ஊர் பூரா கடன் வாங்கி பேரை கெடுத்துட்டு இருந்தாரு. எங்க இந்த விஷயம் தன்னோட மாமியார் வீட்டுக்கு தெரிய வந்தா மானம் போயிடுமோன்னு பயந்து அந்த கிராமத்துக்கே ரொம்ப காலம் போகாம இருந்திருக்காரு. அவங்க எரிச்சுக்கிட்டு செத்தாங்களே அந்த வீடு என்னோட வீடுதான்ப்பா. அத உங்க அம்மா பேருக்கு எழுதி வைக்கலான்னு இருந்தேன். அத நான் உடனே செஞ்சா வீட்டை வித்து கடனை அடைச்சிடலான்னு உங்க அப்பா நினைச்சிருக்காரு. உங்க அம்மா அதுக்கு சம்மதிக்காததுனாலதான் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்தது. சண்டை பெருசாகி கடைசியில தற்கொலை முடிவு எடுத்துட்டாங்கப்பா. அப்படின்னு இவ சொல்ல சொன்னாளா? இத போய் நீங்க நம்புறீங்களா பாட்டி? ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? இவள முதல்ல வெளியே போ சொல்லுங்க. இவ யார் தெரியுமா? இவ மட்டும் அன்னைக்கு குறுக்க வராம இருந்திருந்தா தரம்பளிஞ்ச கதையை நான் அன்னைக்கே முடிச்சிருப்பேன். முட்டாள்தனமா பேசாதீங்க. உங்களையும் உங்க தங்கச்சியையும் ஜாமீன்ல எடுக்க இப்போ ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறதே உங்க பெரியப்பா தான். அது தெரியுமா உங்களுக்கு? நான் இங்க வந்ததும் அத பத்தி பேசிட்டு போறதுக்காக தான். லுக், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த கேஸ்ல உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை. இத பாருங்க, நீங்க உங்க பெரியப்பா குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிக்க நினைச்சீங்க. ஆனா அவர் உங்க 2 பேர்ல ஒருத்தரையாவது உடனடியே காப்பாத்த முடியாதான்னு துடிச்சிட்டு இருக்காரு. தப்பான விரோதத்தை உங்க மனசுல ஏத்துன உங்க பாட்டிக்கே இப்போ உண்மை புரியறப்போ நீங்க இப்படி அடமெண்டா இருக்கிறது சரியில்லைங்க. டேய், இந்த பொண்ணு சொல்றது நியாயமா இருக்குடா. அந்த போலீஸ்காரனை கொன்னது நீதான் ஒத்துக்கிட்டேன்னா உன் தங்கச்சிக்காவது ஜாமீன் கிடைக்கும்னு வக்கீல் சொல்றாரா. 2 பேரும் எதுக்காகடா உள்ள கிடந்து சாகணும்? யாராவது ஒருத்தர் வெளியே வந்தா இன்னொருத்தர் வெளியே எடுக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணுப்பா. நான் யோசிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் பாட்டி. முதல்ல இவ்வளவு வெளியே போய் சொல்லுங்க. இந்த ஜெயில கிடந்து நானும் கவிதாலும் சத்தாலும் சாவோமே தவிர அந்த தர்மலிங்கம் செய்யற முயற்சியில நாங்க வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க பெரியப்பா உன்னை வெளியே போன்னு சொன்னேன். இன்னொரு தடவை ஜாமீன் எடுக்கிற, அதை பண்ற, இதை பண்ற நீங்க வந்தா நடக்கிற கதையே வேற. வெளியே போ, போ வெளியே. ஏன் பாட்டி இப்படி ஆயிட்டீங்க? எதிரிக்கு பணிஞ்சு போனா கூட தப்பில்ல. ஆனா செத்தாலும் எங்களால விரோதிக்கு மட்டும் வாலாட்ட முடியாது. ஏன்னா நீங்க எங்களை அப்படி வளர்க்கல. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. இவங்க சொல்லி நான் வரல. அந்த கேஸ விசாரிச்ச இன்ஸ்பெக்டரே சொன்னதுனால தான் நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சுது. நீங்க வீட்டுக்கு போங்க பாட்டி. இந்த விஷயத்தை பத்தி நாம இன்னொரு சமயம் பேசிக்கலாம். செத்தாலும் இந்த காயத்ரி மட்டும் நீங்க நம்பாதீங்க. பயங்கரமான ஆள் இவ. நான் மட்டும் வெளியே வந்தனா என்னோட முதல் குறி இவ மேலதான்.
சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் அண்ணி, பசிக்கல. இப்படி பசியோட இருக்காது சுப்பு. உன் வயித்துல விளையாடுற குழந்தை மேல நீ தானே அக்கறையா இருக்கணும். சாப்பிடு. ஆமால, சூர்யா ஊட்டி விட்டார்னா சாப்பாடு காலி ஆக்குறதே தெரியாது அண்ணி. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சில பேரால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் முடியும்ல. நான் ஒரு லூசு. சூர்யாவுக்கும் எனக்கும் இனிமே என்ன சம்பந்தம்? அவரு காயத்ரியோட புருஷன். நான் அவரை நினைக்கிறதே தப்பு இல்ல. என்ன நினைக்காம இருக்க முடியல பாத்தீங்களா? 24 மணி நேரமும் அவரே தான் நினைச்சிட்டு இருக்க. வேணான்னு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தப்பு தானே அண்ணி? எப்பவோ இதுலயோ படிச்சேன், சாமி கும்பிடுறவங்களை விட கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க தான் கடவுளை பத்தி அதிகமா யோசிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? கடவுள் இல்ல நிரூபிக்கிறதுக்கு எவிடன்ஸ் தேடணும்ல. ஐ திங்க் நானும் அந்த மாதிரி தான் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே சூர்யாவோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுனாலயோ என்னவோ சூர்யாவை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் சரியாயிடும் அண்ணி. சரியாயிடும்ல அண்ணி? வேண்டாமா, இப்படி எல்லாம் பேசாத. உன்னையே எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்திக்கிற? அன்னைக்கு கூட நீ அந்த வீட்ல இருந்து வெளியில வரலன்னா அவங்க யாரும் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க அண்ணி. எனக்கு ஒரு டவுட். அந்த காயத்ரி மட்டும் எப்படி அண்ணி எல்லாருக்குமே நல்லவளா இருக்கா? எப்படி அவளால மட்டும் அது முடியுது? எங்க அத்தை மாமாவே மனசை மாத்திக்கிட்டு அவளை ஏத்துக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் இல்ல? சூர்யா மனசு மட்டும் ஏன் அண்ணி மாறவே மாட்டேங்குது? அவர் ஏன் என்னை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு? நான் காயத்ரி மாதிரி நல்லவே இல்லைல்ல? என்கிட்ட கொஞ்சம் வில்லத்தனம் இருக்குல்ல? இல்லடி, அது வில்லத்தனம் இல்ல அண்ணி. அதுக்கு பேரு பொசசிவ்னஸ். என்னோடது எனக்கு மட்டும்தான்னு மனசுக்குள்ள திரும்ப 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 ஊரு போட்டு யாருக்காகவும் என்னோடதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. அது தப்புதான்ல? சுப்பு, ஏமா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? நீ முதல்ல சாப்பிட்டு முடி. பசி அடங்கி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல? போச்சண்ணி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு சூர்யா இல்ல. அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு சாப்பிடணும்? நான் எதுக்கு தூங்கணும்? ஆனா நான் எதுக்கு இருக்கணும்னு கேட்க மாட்டேன் அண்ணி. பக்தன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கடவுளுக்கு மரியாதை. சூர்யாவோட பெருமைய என்ன தவிர வேற யாரால கரெக்டா எடுத்து சொல்ல முடியும்? எனக்கு அவர்தான் அண்ணி எப்பவுமே. ஆனா என்ன ஒண்ணு, அவ கூட இருந்து குடும்பம் நடத்த போறா, நான் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க போறேன். என் தலையெழுத்து இதான்னா யார குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? சுப்பு, அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். சுப்பு, சொன்னா கேளு.
உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இந்த வயசுல உனக்கு இருக்கிற பக்குவம், இந்த வயசுல உனக்கு இருக்கிற விவேகம், பொறுமை, மத்தவங்க மேல உனக்கு இருக்கிற கரிசனம், இதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட என்னால முடியலம்மா. என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இல்ல காயத்ரி, என்னோட தம்பி பசங்க ஜெயில்ல கஷ்டப்படுறாங்களே நான் வருத்தப்படுறப்ப அவங்க அதை பட்டுத்தான் தீரணுங்கிற அர்த்தத்துல தான் உங்க அத்தையும் சரி, நான் பெத்த 2 பிள்ளைங்களும் சரி, எல்லாரும் அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா நீ மட்டும்தான் எனக்காக யோசிச்சமா, என்னோட வருத்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல மாமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். சூர்யா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து ஒரு நாள் கூட நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருந்ததில்ல. தொட்டு தொட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது. உங்க எல்லாரோடையும் எனக்கு இருந்த பிரச்சனையா இல்ல என்னால உங்களுக்கு இருந்த பிரச்சனையா, இப்ப அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா யாரும் நிம்மதியா இல்ல, அத ஒத்துப்பீங்கல்ல? இன்னைக்குதான் நம்ம குடும்பம் அமைதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல உங்க மனசுல உங்க தம்பி பசங்க கஷ்டப்படுறாங்களேங்கிற எண்ணம் ஒரு கவலையா எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசு அரிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்க நிம்மதி போயிடும் மாமா. 1000 சொன்னாலும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். உங்க மன கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு பட்டுது. அப்பாவோட மனக்கஷ்டம் தீர்றது முக்கியம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு தப்ப இன்னொரு தப்பால சரி பண்ண முடியாது காயத்ரி. காயத்ரி, நீ படிச்சவ. சொல்ல போனா என்ன விட இங்க இருக்கிற எல்லார் விடவும் உனக்கு பக்குவம் ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி, யோசிக்கிற சக்தி ஜாஸ்தி. நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நான் என்ன பண்ணேன் சூர்யா? நீ என்ன பண்ணல காயத்ரி? எதுக்கா நீ சந்தனை போய் ஜெயில பார்க்கணும்? கேக்குறல்ல? சூர்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சந்திரனோ அந்த கவிதாவோ வேற யாரும் முக்கியம் இல்ல. ஆனா மாமாவோட நிம்மதி ரொம்ப முக்கியம். அது சரிம்மா. அதுக்காக நம்ம குடும்பத்தை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? நிச்சயமா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது அத்தை. இந்த கேஸ் எவ்வளவு நாள் இழுக்கும்னு இப்ப யாராலையும் சொல்ல முடியாது. விசாரணை கைதியாதான் இப்ப அவங்க 2 பேரையும் உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கேஸ் ஹியரிங்க்கு வந்து வாய்தா மேல வாய்தா போட்டு ஒவ்வொரு சாட்சியா கோர்ட்ல விசாரிச்சு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. 1 வருஷம் இழுக்கலாம், அதுக்கு மேலேயும் இழுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுப்பாங்க, எத்தனை வருஷம் இருக்கும், இதெல்லாம் நாம இப்ப சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா 2 பேரையும் காப்பாத்த முடியலனா கூட சந்திரன் அந்த போலீஸ்காரர் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டாருன்னா அந்த பொண்ணு கவிதாவை மட்டுமாவது ஜாமீன்ல எடுத்துட முடியும்னு தோணுச்சு. உண்மைதாமா. நானும் ஒரு லாயர் கிட்ட பேசினேன், அவரும் என்கிட்ட இதைத்தான் சொன்னாரு. இல்லப்பா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. கரெக்ட் சூர்யா. பாம்புக்கு பால் வார்க்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு திரும்பி கெடுதல் தான் பண்ண பாப்பாங்க. இல்ல நீ நிஜமா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்புங்க. அந்த பொண்ணுக்கோ அவ அண்ணனுக்கோ உண்மை என்னன்னே தெரியாது. மாமா தான் அவங்க அப்பாவை கொன்னதுன்னு அந்த பாட்டி கிழவி சொல்லி 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 உருவேத்தி வச்சிருக்காங்க. அது இல்லைன்னு அவங்கள நம்ப வச்சுட்டா போதும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பாவம் அவங்களுக்குன்னு இப்ப யார் இருக்காங்க? அந்த பாட்டியோட ஆயுசும் முடிஞ்சிட போகுது. இன்னும் அவங்க எத்தனை வருஷத்துக்கு இருக்க போறாங்க? தனக்குன்னு ஒரு ஊன்றுகோல், ஒரு பற்றுக்கோள் வேணும்னு அந்த பொண்ணு நினைச்சா அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க எக்கேடோ கெட்டு போறாங்கம்மா, நமக்கு என்ன அவங்கள பத்தி? நல்லா சொன்னீங்கம்மா. நேத்து வரைக்கும் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, எதுக்காக இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்னவா இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தை அழிச்சு ஒழிச்சு காலி பண்ணோன்ற நோக்கத்தோட எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ள கொலை பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு
இத்தனை வருஷம் கழிச்சு நேர்ல வந்து ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்கன்னா லேசுப்பட்ட பசங்கள அவங்க. சூர்யா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேசிதான் ஆகணும் காயத்ரி. நான் ஒன்னு சொல்லவா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இருந்தே தீரும், இருந்துதான் தீரணும். சூர்யா இங்க பாரு காயத்ரி, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணோன்றது லேசுப்பட்ட விஷயமே கிடையாது. நீ 1000 பேசலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சும்மா விட்டுட்டு இருக்கும்னு நினைச்சியா? ஷோ டிபார்ட்மெண்ட் ஏதாவது செஞ்சுட்டு போட்டும் சூர்யா. நான் அத பத்தியெல்லாம் பேசல. பேச வேண்டிய அவசியமும் இல்ல. மாமாவோட மன திருப்திக்காக அந்த பொண்ணு ஜாமீன்ல எடுக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். தப்புதான், கண்டிப்பா இது தப்புதான். ஒரு கொலைய பண்ணிட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ணணும்னு நினைச்சு அதுக்காக ஸ்டெப் எடுத்து பக்காவா திட்டம் போட்டு வீடு புகுந்து ஆடாத ஆட்டம் ஆடி காட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? இல்ல சூர்யா, ஆனா தப்பா எதுவும் நடந்துடலையே நம்ம குடும்பத்துல. என்னது தப்பா எதுவும் நடக்கலையா? வீடு புகுந்து எல்லாரையும் குத்திட்டு போயிருக்கான். அன்னைக்கு நான் செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சூர்யா